வணக்கம் நண்பர்களே. டொயோட்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து ஒரு ஹேஷ்பேக் கார விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. நல்லா லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரா இந்த கார் வந்து வரப்போகுது. வெளிநாட்டு மார்க்கெட்ல இது வந்து ஒரு பிரீமியம் காரா போகுது. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணி, பிரைஸ் ஓரியன்டடாகவும், சேம் டைம் வந்து 30 கிலோமீட்டருக்கு மேல மைலேஜ் குடுக்குற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார இந்தியால விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. அத பத்தின ஒரு அப்டேட்டு. அதேமாரி ஹுண்டாய் நிறுவனம் ஒரு முக்கியமான கார இந்தியால வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ணாங்க. இப்ப அந்த கார்ல ஃபேஸ் லிஃப்ட் மாடலை 2026 விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றியும் மகேந்திரா நிறுவனம் வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. கூடிய விரைவில் இந்த காரோட லான்ச் வந்து இருக்க போகுது. விலை குறைவான ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளாக இது வந்து இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஃபைனலாக சியாரா கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல டெக்னாலஜி ஓரியன்ட் கார் மட்டும் கிடையாது. இதேமாரி வந்து ஒரு எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து கார் வாங்க வராங்க அப்படின்னா சியாராவை எடுத்தோன்னா வாங்குற மாதிரி சில லோ ஸ்பெக் வேரியண்ட்டும் ஃபீச்சர்ஸை வந்து கம்மி பண்ணி லோ ஸ்பெக் வேரியண்ட்லையுமே இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அதில் மெயினான ஒரு ஃபீச்சர் வந்து கட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல டொயோட்டா நிறுவனம் ஆக்வா அப்படிங்கிற ஒரு காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி வசதி இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த கார் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் இந்த காரை இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கார் வந்து 2026 இந்தியாவில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய கார்கள் தான் ஹிட் அடிச்சிட்ருக்கு இந்தியாவில். உதாரணத்துக்கு இப்போ இன்னோவா சொல்லலாம். இன்னோவா தாண்டி அர்பன் க்ரூசர், ஹை ரைடர் இந்த காருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு. இதை தாண்டி சின்ன கார்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு டொயோட்டாவுக்கு வந்து கிடைக்கல. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆக்வா அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரில் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் சிவிடி கியர் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் கொடுத்துருக்கிறதுனால இந்த கார் வந்து 35.8 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா 89.8 பிரேக்காஸ் பவரையும் 120 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டிஎன்ஜிஏ பி பிளாட்ஃபார்மில் இந்த காரை வந்து உருவாக்குறாங்க. இந்த காரை வந்து வெளிநாடுக்கும் ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஹேஷ்பேக் காரு சின்ன காருக்கு அது வந்து தேவைப்படாது. பட் வெளிநாட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன காராக இருந்தாலுமே ப்ரீமியம் வசதியோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் வரும் பட்சத்தில் நமக்கு வந்து 4 வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன்லாம் வந்து இருக்காது. 10.5 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸ்லேயே இந்த காரை வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக இந்த கார் இந்தியா வருவதற்கான வாய்ப்பு 100% வந்து இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காரில் வந்து பைபோலார் நிக்கல் ஹைட்ரஜன் பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா, ஹுண்டாய் நிறுவனம் இப்போ ரீசெண்டாக தான் இந்தியாவில் வந்து டியூசன் அப்படிங்கிற காரை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணாங்க. இப்போ திரும்ப இந்த காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. NX5 அப்படிங்கிற ஒரு கோட் நேமோட இந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரை வந்து 2026 பாதிக்கு பிறகு விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டிசைன் வந்து புதுசாக இருக்க போகுது. டெக்னாலஜியும் புதுசாக கொடுக்க போகிறாங்க. பவர் ட்ரெயின் ஆப்ஷனும் வந்து புதுசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ ஆல்ரெடியே வந்து ஹுண்டாய் பிராண்டில் இருக்கக்கூடிய N-Vision 74 அதேமாதிரி நெக்ஸோ இந்த மாதிரி கார்கள்லாம் அப்கமிங்கில் வந்து இருக்குது. அந்த கார்களை பேஸ் பண்ணி இந்த வரப்போகிற டியூசன் காருடைய டிசைன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி உள்ள ஸ்க்ரீன் பார்த்தோன்னா 16.9 இன்ச்சில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்பில் ஸ்க்ரீன் வந்து வருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹுண்டாய் வந்து இப்போ புதுசாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளியோஸ் OS வந்து இந்த வரப்போகிற காரில் வந்து கொடுக்க போகிறாங்களா. 2.5 லெவலில் வந்து அடாஸ் டெக்னாலஜி வந்து வரப்போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு அசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நார்மல் ஒரு கான்வர்சேஷன் இன்டராக்ஷன் அதேமாதிரி இப்போ ChatGPT எப்படி நம்ம வந்து கேட்குறதுக்கு ஆன்சர்ஸ் வருதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து ஈஸியாக கொடுக்க போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேவிகேஷனு, வாய்ஸ் கமாண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக. அதே மாதிரி இப்போ ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜினை வந்து இந்த டியூசன் காரில் குளோபலாகவே டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. அப்போ வரப்போகிற காரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெட்ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு PHEV அதாவது ஹைப்ரிட் பிளக்இன் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷனோட தான் வந்து வரப்போகுது. இந்த காரில் நம்ம வந்து எலக்ட்ரிக் மூலமாகவே பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்குமே ரேஞ்ச் வந்து போகலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த காரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் வந்து ஆல்ரெடி இந்த காரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ்னால தான் வந்து இந்தியாவில் பெருசாக வந்து ஹிட் ஆகலை. இப்போ வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 29 லட்சத்தில் ஆரம்பித்து 36 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. இன்னுமே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி டிசைன்லாம் மாற்றி விற்பனைக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ ஹிட் அடிக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்த அப்டேட் போனோன்னா மகேந்திரா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்களை அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் விஷன் எஸ் அப்படிங்கிற ஒரு காரை ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணாங்க. ஒரு கான்செப்ட் மாடல் நமக்கு வந்து காட்டினாங்க.
பண்ணாங்க. ஒரு பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளாக ஒரு மினி தார் மாதிரியான ஒரு லுக்கில் அந்த கார் வந்து இருந்துச்சு. மகேந்திரா கிட்ட 2 பிளான் வந்திருக்கு. அவங்கக்கிட்ட வந்து இந்த விஷன் டி இருக்குது, விஷன் எஸ் இருக்குது. விஷன் டி அப்படிங்கிறது தாரினுடைய எலக்ட்ரிக் வெர்ஷனாக வந்து வரப்போகுது. இந்த விஷன் எஸ் அப்படிங்கிறது ஸ்கார்பியோ காரை பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக தான் வந்து வரப்போகுது. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரகடான லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ண காரில் ஒரு பாக்ஸி டைப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக கேபின் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். டெயில் கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற காரில் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சர்க்குலராக ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் ஸ்லாட்டாக வர மாதிரி கிரில் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ரெட்ரோ இன்ஸ்பைர்டு தீமில் தான் வந்து ஃப்ரண்ட் வந்து இருக்குது. சைட் பாடி பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் வந்து பெரிய சைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங்கான ஷோல்டர் லைன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கொயர்ட் ஆஃப் வீல் செட்டப் நமக்கு வந்து வருது. அப்படியே வந்து ரியர் செட்டப் எடுத்துக்கிட்டோன்னா வெர்டிகலாக லேம்ப்ஸ் வந்து வர மாதிரி வந்து தராங்க. இந்த காரை வந்து மகேந்திரா அவங்களுடைய NU IQ பிளாட்ஃபார்மில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலு, டீசலு, எலக்ட்ரிக் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணும். இதை தாண்டி வந்து ப்ரைஸ்லையும் மகேந்திரா வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. இந்த வரப்போகிற விஷன் எஸ் மாடலுடைய பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 10.50 லட்சம், அதாவது 10லேருந்து 11 லட்சம் ரூபாய் விலையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஷோ பண்ண கான்செப்ட் மாடல் வந்து எப்படி இருந்துச்சோ பெரும்பாலான விஷயங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் ரெடி மாடல்லையுமே அதே மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. 2026 இந்த காரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா டாடா நிறுவனம் சியாரா காரை ஆல்ரெடியே வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. விலை பற்றின டீட்டெயில் மட்டும்தான் இன்னும் நமக்கு வந்து தெரியலை. சியாராவை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப்பு, வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, 12 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம், பனரோமிக் சன்ரூஃப், லெவல் 2 ADAS டெக்னாலஜி, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், 6 ஏர்பேக், 360 டிகிரி கேமரா, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட், டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஹில் ஹோல்டு அசிஸ்ட் வசதி, ஃப்ளஷ் டைப்பில் டோர் ஹேண்டில், பிளாக் கலரில் வந்து ரூஃப் ரெயிலு, ரியர் ஸ்பாய்லர், பவர்டு டெயில் கேட்டு வித் கெஸ்டர் ஃபீச்சர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து இருக்குது. அப்போ வந்து ஒரு ஹையர் ட்ரிம்மில் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ ஓகே. அப்போ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பெரிய சைஸில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் டிஜிட்டல் டிஸ்பிளேயும் வந்து வருது. கேபின் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லைட் கலர் தீமில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சென்டர் கன்சோல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸை நிறைய இடங்களில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸ்டேரிங் வீல் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வர மாதிரி வந்து தராங்க. அதில் வந்து டச் பேஸ்டு கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து வருது. ஓவராலாக வந்து கேபின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டச்சை நமக்கு வந்து கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் மிஸ் ஆகுறது, ஃபிசிக்கல் பட்டன்ஸ் சென்ட்ரல் கன்சோலில் வந்து அதிகமாக வருது, ஸ்டேரிங் வீல் செட்டப் மாற்றினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் வேரியண்ட் இல்லை லோ வேரியண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ இந்த வரப்போகிற சிஆருடைய ப்ரைஸ் பார்த்தோன்னா 12.50 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த கேபின் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த டுவல் ஸ்க்ரீன் செட்டப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேஸ் மாடல், அப்படி இல்லைனா வந்து மிட் மாடலில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.